அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு வெண்டைக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போய் கிடைக்கும். இப்போ அதையும் தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம் மூணுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாமே தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ சைட் பை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதனால் பெருங்காயத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா கெட்டியாகி கிடைக்கும் குழம்பு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்ல ஒரு சைடிஷ்டாக இருக்கும். நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.